லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். அமெரிக்காவின் பிரபல தொழிலதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 2017 நடந்த அதிபர் தேர்தலில் வென்று அந்நாட்டின் 45வது அதிபராக பதவியேற்றார். அடுத்த 4 ஆண்டுகளுக்கு பின் நடந்த பொது தேர்தலில் ஜோ பைடனும் தோல்வியடைந்தார். மீண்டும் 2025 நடந்த தேர்தலில் வென்று 2வது முறையாக அதிபரானார் ட்ரம்ப். அமெரிக்க சட்ட திட்டங்களின்படி ஒருவர் அதிகபட்சம் 2 முறை மட்டுமே அந்நாட்டு அதிபராக பதவி வகிக்க முடியும். 2028 உடன் ட்ரம்பின் பதவிக்காலம் நிறைவடைய உள்ள நிலையில் நீங்கள் 3வது முறை அதிபராக முயற்சிப்பீர்களா என பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு ட்ரம்ப் சுவாரஸ்யமாக பதிலளித்தார். 3வது முறை அமெரிக்க அதிபராக வேண்டும் என்ற ஆசை எனக்கு உள்ளது. என்னை சுற்றியிருக்கும் பலர் என் நலன் விரும்பிகள் என அனைவரும் என்னிடம் இதே கேள்வியை தான் கேட்கின்றனர். நான் மீண்டும் அதிபராக வேண்டும் என்பது அவர்களின் விருப்பமாகவும் இருப்பதால் அப்படிப்பட்ட கேள்விகளை தொடர்ந்து எழுப்பி வருகின்றனர். ஆனால் அமெரிக்க சட்ட திட்டங்கள் மிகவும் கடுமையானவை. அந்நாட்டு சட்டத்தின்படி ஒருவர் 2 முறை மட்டுமே அதிபர் பதவி வகிக்க முடியும். யார் ஆசைப்பட்டாலும் தற்போதைய சட்ட விதிகளின்படி அது சாத்தியமில்லை. அமெரிக்க சட்டம் மிகவும் வலுவானது என ட்ரம்ப் பதிலளித்துள்ளார். வெளிநாடுகள் மீதான வரி விதிப்பு, பிற நாடுகள் மீதான போர், மத்தியஸ்தம் என பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் ட்ரம்ப் தான் மீண்டும் அதிபராக வேண்டும் என்பதற்காக அந்நாட்டு சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக சில தினங்களாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த சூழலில் ட்ரம்ப் இப்படி பேசியிருப்பது அமெரிக்க அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.